நான் என்ன பொசிஷனில் இருக்கேன், நான் எப்படி அதை கம்போஸ் பண்ணுவேன், நான் எப்படி மியூசிக்கை டீல் பண்ணுறேன், நான் எவன் சாங் கேட்குறேன், உலகத்தில் எவன் பெஸ்ட்டாக பண்ணுறான், ஈத் சேரன் பண்ணுறான், ஆலன் வாக்கர் பண்ணுறான், இன்னும் நிறைய பேர், நிறைய லேடிஸுங்க கூட பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. கேட்குறதுக்கு அது நமக்கு டிஸ்டர்பே ஆக மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்டு. இந்த பாட்டெலாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ டெக்னாலஜியோடு தான் பண்ணுறாங்க. அது எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது? அது எவ்வளோ கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு அந்த பாட்டு. ஒரு சாங் இந்த டங் 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 அந்த சாங்கு என்ன ஹிட்டு. அது கேட்குறது எத்தனை தடவை கேட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்டு. அவ்வளோ கோடிக்கணக்கில் எப்படி அது போகுது? அதுக்குள்ளே ஒரு கிராப் இருக்குது. அவனுக்கு பண்ணுறாங்க இந்த டியூனோட கிராப்பு, கிட்டார் பயன்படுத்தலாம் சூப்பராக பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. சவுண்டிங் அப்படி கேட்குறதுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் போர் அடிக்கலையே. இதுதான் அந்த சாங் வந்து இப்போல்லாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். இன்ன வரைக்குமே போயிட்டு இருக்குது. அது எப்படி போகுது? அப்போ வேலில் உள்ள மியூசிக்காரங்க முட்டாளா? இல்லை கேட்குறேன். இல்லை புரியுது. நல்ல சாங்கை பண்ணலாம். இவ்வளோ காசு வாங்குறதுக்கு நல்ல சாங்கை பண்ணலாம். எல்லா மியூசிக் டேரக்டருமே சொல்கிறேன்.